நடவாவி கிணறு. கிணறுகள் தமிழரோட வாழ்க்கையில் பின்னி பிணைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு கட்டுறோன்னா அதில் வடகிழக்கு மூலையில் தான் கிணறு தோண்டுவாங்க. அது வந்து நீர் பகுதி அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு அடியில் உள்ள அந்த நீரோட்டத்தை இந்த கிணறுகள் மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு பழைய நுட்பம் அப்படின்னு இது சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம வந்து கிணறு தோன்றது மூலமாக வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறது மனையடி சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, படிக்கிணறுகள் வந்து நம்ம வட இந்தியாவில் தான் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் குஜராத், ராஜஸ்தான், அதுவும் தென் தமிழக தென்னிந்தியாவில்னு பார்த்திங்கன்னா கர்நாடகம், இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம படிக்கிணறுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் தமிழகத்திலையும் அந்த படிக்கிணறுகள் இருக்கிறது. அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 4 மூலைகள்லையும் வந்து நந்தியினுடைய சிலைகளை வச்சுருப்பாங்க. அந்த படிக்கிணற்றினுடைய நுழைவாயிலில் வந்து யானையினுடைய சிலையை வச்சுருப்பாங்க. அந்த விமானம் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய ஆழம் இருக்கும். கிட்டத்தட்ட 100லிருந்து 120 அடி வரைக்கும் அதனுடைய ஆழம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த படிக்கிணறுகள் மூலமாக அந்த நீர்நிலைகளில் நீர் வந்து சேமிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்கான நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி கொடுத்து விவசாயத்துக்காகவும் குடிப்பதற்காகவும் குளிப்பதற்காகவும் இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். படிக்கிணறுலேயும் ஒரு வகை இருக்குது. அது வந்து நடவாவி கிணறு அப்படின்னு பேர். வாவி என்றால் கிணறு என்ற அர்த்தம். நடவாவி என்றால் நடந்து போய் அந்த குளத்தில் போய் குளிக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் நடவாவி கிணறுன்னு பேர். ஏன் நம்ம எல்லா குளத்துக்கும் எல்லா கிணத்துக்குமே நடந்தானே போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுக்கு மட்டும் ஏன் இப்படி ஸ்பெஷலான பேர் அப்படின்னா, இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஐயங்கார் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தரைத்தளத்திலிருந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா 27 படிகள் இருக்கும். 27 படி, அது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகும். 27 படியை இறங்கி நம்ம கீழே போய் பார்த்தா அங்கே ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 தூண்கள் இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா 48 படிகள் கொண்ட ஒரு குளம் இருக்குது. அது ஏன் 27 படிகள்? 27 படிகள் என்பது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மண்டபத்தில் ஏன் 12 தூண்கள்? 12 தூண்கள் என்பது 12 ராசிகளை குறிக்கிறது. அதற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா 48 படி இருக்குது அந்த கிணத்துல. ஏன் 48 படிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48ங்கிறது ஒரு மண்டலம், அதனால் 48 அப்படின்னு வானசாஸ்திர அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த நடவாவி கிணறு. அந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ விசேஷ சக்தி உண்டுங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீராட்டுவாங்க. நீராட்டி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி அவரை வந்து தூப ஆராதனைகள்லாம் காட்டி அதன் பிறகு தான் வந்து அவங்க மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க. அதன் பிறகு தான் பக்தர்களுக்கும் அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை வெளியேற்றிடுவாங்க. அப்போ தான் அந்த முழு கிணற்றையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். மற்றபடி எல்லா நாட்களையும் அந்த 48 படியும் நிரம்பி அந்த மண்டபமே நிரம்பி அந்த 27வது படி வரைக்கும் தண்ணி எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிசயமான ஒரு கிணறு இந்த நடவாவி கிணறு. இது மாதிரி சில இடங்களில் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு நடவாவி கிணறுகள் தமிழகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.